நண்பர்களே, உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் விழும் ஒரு குண்டு இந்தியாவின் 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தையே நேரடியாக அச்சுறுத்தும் நிலையில் இருந்தால் அது சாதாரண செய்தி அல்ல. அது ஒரு பெரிய எச்சரிக்கை. இன்று அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஏனெனில் இன்று காலை தாக்குதல் நடந்ததாக தகவல் வந்த இடம் ஒரு சாதாரண பகுதி அல்ல, அது சாபஹார் துறைமுகம். இந்தியா அதை ஒரு சாதாரண திட்டமாக மட்டும் பார்க்கவில்லை, அது இந்தியாவின் மூலோபாய உயிர்நாடி என்று பார்க்கிறது. இப்போது நேரடியான கேள்வி என்னவென்றால், இந்த தாக்குதல் உண்மையிலேயே ஒரு தற்செயலான நிகழ்வா அல்லது அதன் பின்னால் அமைதியாக மறைந்திருக்கும் ஏதோ ஒரு செய்தியா? ஏனெனில் நேரம் கேள்விகளை எழுப்புகிறது, இடம் கேள்விகளை எழுப்புகிறது. அதைவிட முக்கியமாக இதன் தாக்கம் ஈரானை தாண்டி இந்தியாவின் நலன்களுடன் நேரடியாக இணைகிறது. இதற்கிடையில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. அது இந்த முழு விவகாரத்தையே இன்னும் சுவாரஸ்யமாகவும் இன்னும் தீவிரமாகவும் மாற்றியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். சாதாரணமாக புத்தகங்களில் படிப்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கருத்து அது. ஆனால் நிகழ்நேரத்தில் இப்படிப்பட்ட சொல்லாக்கம் அரிதாகவே கேட்க முடியும். அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்தும் ஒரு குரல் எழுந்தது. ஓய்வு பெற்ற அமெரிக்க இராணுவ கர்னல் ஒருவர் இந்தியாவை பற்றி ஒரு கடுமையான எச்சரிக்கை சொன்னார். அந்த எச்சரிக்கை இப்போது வால் ஸ்ட்ரீட் வரை பேசப்படும் விஷயமாக மாறிவிட்டது. அதாவது இப்போது இது வெறும் போர் விஷயம் மட்டுமல்ல, உலக பொருளாதாரமும் இந்த சமரத்தில் நுழைந்து விட்டது. இத்தனை நாட்களாக இந்த மோதலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதிக கவனம் செலுத்தியது ஈரானின் இராணுவ மற்றும் மூலோபாய இலக்குகள் மீதே. இந்தியாவுக்கு ஒரு நிம்மதியான உண்மை இருந்தது. சாபஹார் துறைமுகம் இதுவரை பாதுகாப்பாக இருந்தது. ஏனெனில் அங்கே இந்தியாவின் பணம் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்கால இணைப்பு கனவும் பகுதி சார்ந்த மூலோபாய திட்டங்களும் இணைந்திருக்கின்றன. ஆனால் இன்று காலை வந்த செய்தி முழு படத்தையும் மாற்றிவிட்டது. இப்போது கேள்வி வெறும் என்ன நடந்தது என்பதல்ல, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதே பெரிய கேள்வி. நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு நொடிக்கு வீடியோவை லைக் செய்யுங்கள். இதுபோல ஆழமாகவும் உண்மையான பகுப்பாய்வோடும் வரும் வீடியோக்களுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். ஏனெனில் இங்கே வெறும் செய்தி மட்டும் கிடைக்காது, அதன் பின்னால் மறைந்திருக்கும் முழு கதையும் கிடைக்கும். வெளிவந்த அறிக்கைகள் திடீரென முழு சூழலையும் மாற்றி அமைத்தன. அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானின் சாபஹார் துறைமுகத்திற்கு அருகிலுள்ள ஒரு மலைப்பகுதியில் இருந்ததாக கூறப்படும் சந்தேகத்திற்கிடமான இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலுக்கு பிறகு பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன. கன நேரத்தில் இந்த செய்தி சர்வதேச ஊடகங்களில் பரவத் தொடங்கியது. இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான்: ஏன் அந்த பகுதியே இலக்காக தேர்வு செய்யப்பட்டது? ஏனெனில் சாபஹார் என்பது வெறும் துறைமுகம் மட்டுமல்ல, அது ஈரானின் மிக முக்கியமான வர்த்தக மற்றும் தளவாட மையம். இந்தியாவை பொறுத்தவரை அதன் மதிப்பு இன்னும் அதிகம். ஏனெனில் இந்தியா அங்கே வெறும் முதலீடு மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை, தனது பிராந்திய இணைப்பு மூலோபாயத்தின் முதுகெலும்பையே அங்கே கட்டி வருகிறது. அதாவது சாபஹார் அருகே நடைபெறும் எந்த இராணுவ நடவடிக்கையும் வெறும் தாக்குதல் என்ற அளவில் பார்க்கப்படாது, அது ஒரு புவியியல் அரசியல் செய்கை என்று பார்க்கப்படும். சில ஆய்வாளர்கள் இப்போது அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஈரானின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க இன்னும் தீவிரமான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த முழு சம்பவத்தின் நேரமும் சுவாரஸ்யமற்றது அல்ல. ஒரு புறம் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பாக சென்று வருகின்றன. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் கப்பல்கள் அதிக ஆபத்தை சந்தித்து வருகின்றன. அதாவது மேடையில் ஒருவித தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்த அரசியல் விளையாடப்படுகிறது. இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் மேற்காசிய நாடுகளிடம் அந்த பகுதியில் தங்களது கடற்படை இருப்பை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் இதுவரை பெரிய தீர்மானமான நடவடிக்கை ஒன்றும் வெளியே வரவில்லை. ஆனால் உண்மையான திருப்பம் இங்கேதான் வருகிறது. தகவல்களின்படி இந்தியாவின் 2 பெரிய வாயு டாங்கர்கள் சிவாலிக் மற்றும் நந்தா தேவி மிக பெரிய அளவு LPG ஏற்றிக்கொண்டு அதே பாதை வழியாக சென்று கொண்டிருந்தன. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இரு கப்பல்களும் சுமார் 92,700 மெட்ரிக் டன் LPGயுடன் பாதுகாப்பாக ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துவிட்டன. இதன் அர்த்தம் என்ன? உலகத்தின் பலர் இந்த பாதையை ஒரு ஆபத்து என பார்க்கும் நேரத்தில் இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான மூலோபாய வெற்றியாக மாறியுள்ளது. இப்போது கேள்வி இன்னும் தீவிரமாகிறது. சாபஹார் அருகே நடந்த இந்த தாக்குதல் வெறும் இராணுவ நடவடிக்கையா அல்லது இந்தியாவை நோக்கிய மறைமுக செய்தியா? இதற்கிடையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் கருத்தும் மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. இந்த முழு சம்பவத்தையும் இந்தியாவின் ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றியாக அவர் விவரித்தார். ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மற்றும் ஒருங்கிணைப்பு வைத்திருந்ததால் தான் இந்திய கப்பல்கள் இந்த மிகவும் உணர்வுபூர்வமான பாதையை பாதுகாப்பாக கடக்க முடிந்தது என்று அவர் கூறினார். கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் கடந்த சில வாரங்களாக மத்திய கிழக்கின் நிலைமை மிகவும் பதற்றமாக இருந்தது. எந்த நேரத்திலும் ஹோர்மூஸ் நீரிணை முற்றிலும் மூடப்பட்டு விடுமோ என்று தோன்றிய நிலைமை உருவாயிற்று. அது நடந்திருந்தால் அதன் தாக்கம் ஒன்று 2 நாடுகளில் மட்டும் முடிந்திருக்காது.
உலகின் முழு எரிசக்தி விநியோகம் அதிர்ந்திருக்கும். ஆனால் அந்த அச்ச சூழலுக்குள்ளேயே இந்தியா தனது முக்கியமான சரக்குகளை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டது. உலகம் ஆபத்தை பார்த்த இடத்தில் இந்தியா வாய்ப்பை பார்த்தது. இப்போது ஒரு நொடி இந்த கதையிலிருந்து கொஞ்சம் வெளியே நின்று பாருங்கள். பேசப்படுவது ஹோர்மூஸ் நீரிணை. அது ஒரு சாதாரண கடல் வழி அல்ல, உலகத்தின் எரிசக்தி குழாய் அதுவே. உலகில் செல்லும் ஒவ்வொரு 5 எண்ணெய் கப்பல்களில் ஒன்றாவது அந்த பாதை வழியாக செல்கிறது. அந்த பாதை மெதுவாகினாலோ சில நாட்களுக்கு நின்றுவிட்டாலோ தாக்கம் வெறும் எண்ணெய் விலைகளில் மட்டும் இருப்பதில்லை, உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பை மாறிவிடும். அதாவது இங்கே நடப்பது ஒரு உள்ளூர் பிரச்சனை அல்ல, இது ஒரு உலகளாவிய அழுத்த மையம். ஆனால் உண்மையான திருப்பம் இன்னும் அடுத்த கட்டத்தில் வருகிறது. இந்த முறை எதிர்வினை வெளியிலிருந்து இல்லை, அமெரிக்கா உள்ளேயே இருந்து வந்தது. ஓய்வு பெற்ற அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருவர் தொலைக்காட்சி பேட்டியில் வந்து வழக்கமான மிருதுவான அரசியல் மொழியில் பேசாமல் நேராக சொன்னார், டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே இந்த நெருப்பை இங்கேயே நிறுத்த விரும்பினால் ஏவுகணைகள் அனுப்ப வேண்டாம், ஒரு தொலைபேசி அழைப்பு செய்ய வேண்டும். யாருக்கு? நரேந்திர மோடிக்கு. இங்கேதான் விஷயம் இன்னும் ஆழமாகிறது. இது வெளிப்புற பகுப்பாய்வாளரின் சாதாரண கருத்து அல்ல, போர் பகுதிகளை நேரில் கண்ட மனிதனின் கருத்து. அந்த சொற்களின் உட்பொருள் என்ன? பிரச்சனை இப்போது இத்தனை சிக்கலான கட்டத்துக்கு வந்துவிட்டது. அதை வெறும் பலத்தால் அல்ல, சமநிலையால் மட்டுமே கையாள முடியும். இங்கேதான் இந்தியா திடீரென்று மைய பங்காளியாக மாறுகிறது. ஏனெனில் மற்ற நாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் நின்றுவிட்டன. இந்தியா மட்டும் இன்னும் இரு தரப்புடனும் பேசக்கூடிய இடத்தில் நிற்கிறது. இப்போது இன்னொரு அடுக்கை பாருங்கள். ட்ரம்ப் தன்னை ஒரு பேரம் பேசும் தலைவன் என்கிறார். ஆனால் சமீபத்திய மோதல்களை பார்த்தால் பேச்சுவார்த்தையை விட தீவிரப்படுத்தலே அதிகமாக காணப்பட்டது. அது ரஷ்யா உக்ரைன் பதற்றமாக இருக்கட்டும், மேற்காசியாவின் தீப்பரவலாக இருக்கட்டும், தீ அணைய வேண்டிய இடத்தில் அது மேலும் பரவுவதே தெரிந்தது. அதனால்தான் இப்போது அமெரிக்காவுக்குள்ளேயே கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன. நிலத்தில் போரை கண்டவர்கள் அறிந்திருக்கிறார்கள், போரை தொடங்குவது எளிது, ஆனால் அதிலிருந்து வெளியேறும் வழியை தேடுவதுதான் மிக கடினம். அந்த உள்மன கொதிப்பில்தான் அந்த அதிகாரி ஒரு வரியில் முழு உண்மையையும் சொன்னார். உண்மையிலேயே தீர்வு வேண்டுமென்றால் நேரடியாக இந்த விளையாட்டின் வலையில் சிக்காமல் இருக்கும் ஒரு வீரரை கொண்டு வர வேண்டும். அந்த பட்டியலில் மேலே இந்தியா தான் வருகிறது. இதிலிருந்து கதை புதிய கட்டத்துக்குள் நுழைகிறது. யார் யாரை தாக்குகிறார்கள் என்ற கேள்வி இப்போது முக்கியமல்ல, யார் இந்த விளையாட்டையே நிறுத்த முடியும் என்பதே முக்கியம். இந்தியா அந்த வேடத்தை ஏற்கக்கூடிய நிலைமையில் உண்மையில் இருக்கிறதா என்ற கேள்வி இப்போது உலக அரசியலின் மையத்திற்கு வந்துவிட்டது. இந்த கதையில் இன்னொரு முக்கியமான அடுக்கு இந்தியாவின் ராஜதந்திரத்திலிருந்து வருகிறது. சமீபத்திய பேட்டியில் ஜெய்சங்கர் ஒரு முக்கியமான கருத்து கூறினார். இந்த பெரும் நெருக்கடியை புரிந்து கொள்ள அந்த சொல் மிகவும் அவசியமானது. சூழ்நிலை மோசமடையும் போது மிகப்பெரிய ஆயுதம் எல்லா காலத்திலும் இராணுவம் அல்ல என்றார். சில நேரங்களில் உரையாடல் தான் மிக வலிமையான கருவியாக மாறுகிறது. ஏனெனில் போர் மூடிய கதவுகளை உருவாக்கும், உரையாடல் புதிய கதவுகளை திறக்கும். இந்த எண்ணத்தோடு இந்தியா தொடர்ந்து தொடர்பை பேணிக் கொண்டிருக்கிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் மீது அச்சம் அதிகரித்த பிறகு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் பலமுறை நேரடியாக பேசியுள்ளதாக ஜெய்சங்கர் வெளிப்படையாக சொன்னார். அதாவது தரையில் பதற்றம் இருக்கிறது, ஆனால் பின்னணியில் உரையாடலும் தொடர்கிறது. இப்போது இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹோர்மூஸ் நீரிணை ஏன் இவ்வளவு உணர்வுபூர்வமானது? இந்த பாதையின் மீது ஆபத்து அதிகரித்தவுடனே உலகளாவிய எண்ணெய் விலைகள் அசையத் தொடங்குகின்றன. சமீபத்தில் எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து ஒரு பேரலுக்கு $100 அருகே சென்றது. அங்கேயே அச்சம் இன்னும் அதிகமானது. ஏனெனில் ஓய்வு பெற்ற அமெரிக்க கர்னல் டக்ளஸ் மெக்ரெகர் ஒரு தீவிரமான எச்சரிக்கை சொன்னார். நிலைமை மேலும் மோசமானால் எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $200, கூடவே $300 வரை போகலாம் என்றார். இதன் அர்த்தம் என்ன? அது ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்திற்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி. அவர் மேலும் கூறியது இன்னும் கவலைக்கிடமானது. அது நடந்தால் உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகள் 60 முதல் 80% வரை சரியலாம். மக்களின் பல $1 டிரில்லியன் செல்வம் அழிந்துவிடலாம். அதன் தாக்கம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுக்கும் இருக்கும். இதை இந்தியாவின் கோணத்தில் பார்க்கவும். இந்தியா உலகின் மிகப்பெரிய எரிசக்தி இறக்குமதியாளர்களில் ஒன்று. LNG இறக்குமதியிலும் முன்னணியில் உள்ளது. LPGயின் பெரிய வாங்குபவரும் இந்தியாதான். அதாவது நமது வீட்டு சமையலறை முதல் பெரிய தொழிற்சாலைகள் வரை பெரும் பகுதி மேற்காசிய விநியோகத்தின் மீதே சார்ந்து இருக்கின்றன. இந்த விநியோகம் நீண்ட நாட்கள் பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் பெட்ரோல் டீசல் விலைகளில் மட்டும் இல்லாமல் முழு பொருளாதாரத்தில் உணரப்படும். இருப்பினும் இங்கே ஒரு நிம்மதி உள்ளது. பயப்பட வேண்டாம் என்று இந்திய அரசு தெளிவாக சொல்கிறது. நாட்டில் போதுமான LPG கையிருப்பு உள்ளது. மாற்று விநியோக பாதைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. அதாவது தற்போதைக்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் முடிவில் ஜெய்சங்கர் ஒரு நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இதுவரை இந்தியா தனது கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றியது போல தொடர்ந்து ராஜதந்திரமும் ஒருங்கிணைப்பும் மூலம் மீதமுள்ள நடவடிக்கைகளும் கையாளப்படும் என்றார்.
மறுபுறம் ஆஸ்திரேலியா தெளிவாக சைகை கொடுத்துள்ளது. இந்த நடவடிக்கையில் நேரடியாக குதிக்க தயாரில்லை என்று. ஐக்கிய இராச்சியம் நடுநிலையான பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. நேரடி மோதலிலிருந்து தூரம், ஆனால் வரையறுக்கப்பட்ட உதவிக்கான வாய்ப்பு திறந்தே இருக்கிறது. பிரான்சும் தெளிவாக சொன்னது, பதற்றத்தை குறைக்கவே விரும்புகிறோம், அதிகரிக்க அல்ல என்று. இப்போது சிந்தியுங்கள், அமெரிக்காவின் நெருங்கிய நண்பர்கள் கூட பின்வாங்கிக் கொண்டிருக்கும் நேரம் இது. இது வெறும் மூலோபாய முடிவு மட்டுமல்ல, ஆபத்து மிக பெரியதாகிவிட்டது என்ற வெளிப்படையான அறிகுறி. இங்கிருந்தே ஒரு புதிய அழுத்த மையம் உருவாகிறது. ஏனெனில் இப்போது அமெரிக்கா தனது பார்வையை சீனாவின் மீது திருப்புகிறது. ட்ரம்ப் நேராக சொல்கிறார், இந்த பாதை வழியாக எரிசக்தி எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் பொறுப்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பு இல்லையெனில் ராஜதந்திர உறவுகளும் பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கிடையில் மிகவும் கடினமான நிலைப்பாட்டை தொடர்ந்து வைத்திருப்பது ஈரான். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் போர் நிறுத்தம் கேட்டுக்கொள்வதில்லை, பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஈரானும் தெளிவுபடுத்தியுள்ளது, அது பின்வாங்க போவதில்லை. அதன் இராணுவம் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார். இப்போது உண்மையான அச்சம் எது தெரியுமா? இந்த பதற்றம் முழுமையான போருக்கு மாறினால் என்ன ஆகும் என்பதே. ஏனெனில் சாபஹார் என்பது வெறும் ஈரானின் துறைமுகம் அல்ல, அது இந்தியாவுக்கு மத்திய ஆசியாவை நோக்கி திறக்கும் வாசல். பல ஆண்டுகளாக 25,000 கோடி ரூபாய் முதலீட்டுடன் இந்தியா கட்டிய கனவு அது. இந்த பகுதியின் நிலையற்ற தன்மை அதிகரித்தால் அண்டை நாட்டை தாண்டி நேராக ஆப்கானிஸ்தான், ரஷ்யா போன்ற பகுதிகளுக்கு செல்லும் இந்தியாவின் கனவு இட்செல்ஃப் ஆபத்தில் விழும். மறுபுறம் சீனாவின் மௌனமும் நிறைய சொல்லுகிறது. சீனாவும் தனது எரிசக்தி தேவைகளுக்காக இந்த கடல் பாதையை நம்பியுள்ளது. இருந்தும் அது வெளிப்படையாக முன் வரவில்லை. அமெரிக்காவுக்குள்ளேயே கூட இப்போது இந்த குரல் உயர்கிறது. ஏவுகணைகளும் தாக்குதல்களும் அமைதியை உருவாக்காது, அதற்கு ராஜதந்திர சமநிலை தேவை. அந்த நிலைமையில்தான் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானதாகிறது. ஏனெனில் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடனும் ஈரானுடனும் உள்ள உறவுகள் அதை ஒரு பாலமாக செயல்படக்கூடிய நாடாக மாற்றுகின்றன. எண்ணெய் விலை 200 அல்லது $300 வரை சென்றால் உலக பங்குச் சந்தைகள் 60 முதல் 80% வரை சரியலாம். கோடிக்கணக்கான மக்களின் சேமிப்புகள் கண நேரத்தில் கரைந்து விடலாம். இது ஒரு பொருளாதார போர். அதன் தாக்கம் ஒவ்வொரு சாதாரண மனிதனின் பையிலும் விழும். இந்திய அரசின் தற்போதைய யோசனை இந்த அபாயத்தை தணிப்பதே. அதனால்தான் வெளியுறவு அமைச்சர் தொடர்ந்து உரையாடல் பாதையை திறந்த வண்ணம் வைத்திருக்கிறார். இப்போது பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, உலகின் பெரிய நாடுகள் இந்தியாவின் இந்த அறிவுரையை ஏற்குமா, இல்லை பிடிவாதமும் அகந்தையும் காரணமாக உலகையே ஒரு அழிவுப் போரின் தீக்குள் தள்ளுமா? வரலாறு ஒரு விஷயத்துக்கு சாட்சி, போர் ஒருபோதும் பிரச்சனையை தீர்க்காது, அது புதிய பிரச்சனைகளை உருவாக்கும். வரும் காலங்களில் கடல் பாதைகள் மூடப்பட்டால் வர்த்தகம் நின்றுவிடும், பணவீக்கம் 7வது வானத்தை எட்டும். அப்படியான சூழ்நிலையில் இந்தியாவின் பொறுப்பு இன்னும் பெரிதாகிறது. நமது பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உலக அமைதியையும் காக்க வேண்டிய ஒரு நாட்டாக இந்தியா மாறியுள்ளது. இப்போது கேள்வி என்ன? அமெரிக்கா தனது மூலோபாயத்தை மாற்றுமா, அல்லது மேற்காசியாவின் இந்த தீ உலகம் முழுவதையும் சூழ்ந்து கொள்வதா? இந்தியாவின் ராஜதந்திரம் இப்போது தனது மிகப்பெரிய சோதனையை சந்தித்து வருகிறது. நமது கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட விதம் சர்வதேச மட்டத்தில் இந்தியாவின் செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்போது உலகம் முழுவதும் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் சாபஹார் அருகே வெடிப்பு நடந்தால் அதன் சத்தம் டெல்லியிலும் கேட்கும். இந்தியா தனது மூலோபாய நலன்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது. அதனால எதிர்காலத்தில் இதுபோன்ற நெருக்கடிகளை சமாளிக்க கடல்சார் எல்லை பாதுகாப்பிலும் வர்த்தக நலன் பாதுகாப்பிலும் இந்தியா இன்னும் கடினமான படிகளை எடுக்கலாம். ஈரானின் புரட்சிகர காவல் படைகள் இப்போது தங்கள் ஏவுகணைகளை தங்களை தாக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ள தளங்களை நோக்கி திருப்பியுள்ளன. இது மேற்காசியா பெரிய போரின் வாசற்படியில் நிற்கிறது என்பதற்கான நேரடி சைகை. இந்த போரின் மிக பெரிய தாக்கம் சாபஹார் வழியாக இந்தியா கண்ட கனவுகள் மீது விழலாம். ஏனெனில் இந்த 25,000 கோடி முதலீடு வெறும் பணம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பெருமை, அது இந்தியாவின் கண்ணியம், அது இந்தியாவின் மூலோபாய மரியாதை. சாபஹார் சுற்றி போர்த்தி பரவத் தொடங்கினால் இந்தியாவின் ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவை நோக்கிய மாற்றுப்பாதை நிரந்தரமாக முடக்கப்படலாம். இந்த ஆபத்தை உணர்ந்த இந்தியா தனது ராஜதந்திர வேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இதே நேரத்தில் அமெரிக்க ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சொல்வது ஒன்றுதான், மோடியை அழைக்க வேண்டும். அது ஒரு சாதாரண வாக்கியம் இல்லை, உலகம் இந்தியாவின் செல்வாக்கை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதற்கான அடையாளம். ஏனெனில் இந்த போர் எண்ணெய் கிணறுகளை எட்டிவிட்டால் உலக பொருளாதாரம் 60 முதல் 80% வரை சரிவடையலாம். எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 200 முதல் $300 வரை சென்று விடலாம். சாதாரண மனிதனின் கற்பனைக்கு புறம்பான விஷயம் அது. இந்தியா இந்த நேரத்தில் தனது எரிசக்தி பாதுகாப்புக்காக தயாராக உள்ளது. எங்களிடம் போதுமான LPG கையிருப்பும் எண்ணெய் இருப்பும் இருக்கிறது. ஆனால் இந்த போர் நீண்ட காலம் சென்றால் எந்த நாடும் அதன் தாக்கத்திலிருந்து முழுமையாக தப்ப முடியாது.
இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த நாட்டுடனும் போர் விரும்பவில்லை, ஆனால் நமது நலன்களை பாதுகாக்க வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம். இப்போது பார்க்க வேண்டியது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் இராணுவ தளங்களுக்கு எதிராக இன்னும் பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வார்களா அல்லது இந்தியாவின் மத்தியஸ்தத்தால் இந்த போரை தவிர்க்க முடியும் என்கிற கேள்வி. ஏனெனில் ஒருமுறை இந்த சுடர் முழுவதும் எரிந்துவிட்டால் அதை அணைப்பது சாத்தியமல்ல. உலகம் ஒருவித இருளில் விடும். அந்த இருளில் இருக்கும் ஒன்று மட்டும் அழிவு. சீனாவின் மௌனமும் இந்த நேரத்தில் மிகவும் மர்மமானது. தன் எரிசக்தி விநியோகத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது என்று அது விரும்புகிறது. இருந்தும் இந்தியாவைப் போல வெளிப்படையாக அமைதிக்காக குரல் கொடுக்கவில்லை. அப்படியான சூழலில் இந்த போர் நெருப்பை குளிர்த்தக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான். அதனால் இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியுறவு அமைச்சரின் அடுத்த நடவடிக்கைகளுமே உலகத்தின் கவனத்துக்கு மையமாக உள்ளன. சாபஹாரின் பாதுகாப்பு நமக்கு பரம முக்கியம். அதற்காக இந்தியா எந்த அளவிற்கும் செல்ல தயார். வரும் நாட்களில் இந்த பதற்றம் தணியவில்லை என்றால் நமது வர்த்தக மற்றும் மூலோபாய நலன்களை பாதுகாக்க இந்தியா சர்வதேச அரங்கில் இன்னும் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இப்போது இந்த போர் வெறும் நிலம் மற்றும் எல்லைகள் பற்றிய மோதல் மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தின் உயிர்வாழ்வு பற்றிய போராட்டமாக மாறி வருகிறது. இந்த சூழலில் இந்தியா ஒரு முக்கியமான நாயக பாத்திரத்தில் தெரிகிறது. இந்தியாவின் செயல்பாடே எதிர்காலத்தில் உலகை ஒரு மகா அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடும். அதனால் நமக்கு நமது ராஜதந்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அமைதி வெல்லும் என்ற நம்பிக்கையையும் வைத்திருக்க வேண்டும். இதற்கிடையில் மிகப்பெரிய பயம் ஒன்று உருவாகியுள்ளது. ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களை முழுமையாக திறந்துவிட்டால் பின்னோக்கி வரும் பாதை எதுவும் இருக்காது. அதுவே இந்தியாவின் 25,000 கோடி கனவு மண்ணில் கலையும் இடமாக மாறலாம். சாபஹார் துறைமுகத்தை சுற்றி போர் வெடித்தால் அதன் அர்த்தம் என்ன? உலகின் முழு சப்ளை செயின் முறிந்து போவது. அப்படியானால் எண்ணெய் விலை $200-300 தாண்டிவிடும். உலக பொருளாதாரம் என்பது சதவீதம் வரை விழலாம். அதிலிருந்து மீண்டு வர உலகிற்கு பல தசாப்தங்கள் பிடிக்கும். இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்குள்ளேயும் கூட ஒரு குரல் அதிகரிக்கிறது. போரால் அமைதி வராது. பேச்சுவார்த்தை மேசையில் அமர வேண்டிய நேரம் இது. அந்த மேசையில் இந்தியா இருக்க வேண்டிய நாடு. ஏனெனில் இந்த போரை நிறுத்தக்கூடிய உண்மையான திறவுகோல் இந்தியா என்பதை கர்னல் டக்ளஸ் மெக்ரெகர் போன்றவர்கள் கூட ஒத்துக்கொள்ள தொடங்கியுள்ளனர். ட்ரம்ப் இந்த தீயை நிறுத்த விரும்பினால் டெல்லியை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கும் என்கிறார்கள். ஏனெனில் இந்த நெருப்பில் ஈரானோ இஸ்ரேலோ மட்டுமல்ல, மனித குலமே கருகிவிடும். சீனாவின் கணக்கு இப்போது வெளியில் தெரிகிறது. ஒருபுறம் அது அமைதியை பற்றி பேசுகிறது, மறுபுறம் அமெரிக்கா இந்த போரில் சிக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி நடந்தால் அமெரிக்கா ஆதிக்கம் குறையும். ஆனால் இந்தியாவின் கொள்கை முற்றிலும் தெளிவானது. நாங்கள் வளர்ச்சி விரும்புகிறோம், அழிவு அல்ல. அதனால்தான் ஜெய்சங்கர் தொடர்ந்து உலக தலைவர்களுடன் தொடர்பில் இருக்கிறார். இந்த மகா மோதலை தவிர்க்க இந்த போர் இன்று நின்றுவிடவில்லை என்றால் வருங்கால தலைமுறைகள் நம்மை மன்னிக்காது. ஏனெனில் சாபஹார் ஒரு துறைமுகம் மட்டுமல்ல, அது ஆசியாவின் முன்னேற்ற பாதை. அந்த பாதையை போர் தீயிலிருந்து காக்குவது இந்தியாவின் பெரிய முன்னுரிமை. உலகம் முழுவதும் இப்போது இந்த கேள்வியிலேயே நிற்கிறது. அமெரிக்கா ஏதேனும் பெரிய தீர்மானம் எடுக்கிறதா? அல்லது இந்த போர்க்காய்ச்சல் உலகையே அழிவின் பாதைக்கு இழுத்துச் செல்கிறதா? இந்தியா தனது குடிமக்களையும் தனது வர்த்தக கப்பல்களையும் காக்க கடற்படையை முழு எச்சரிக்கையில் வைத்துள்ளது. எந்த சூழலையும் சமாளிக்க தயாராக உள்ளது. ஏனெனில் இது அமைதியாக கண்டு கொண்டிருக்கும் நேரமல்ல, உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம். மேற்காசியாவில் அமைதி திரும்பவும், உலகம் ஒரு பெரிய பொருளாதார பேரழிவில் இருந்து தப்பவும் இப்போது செயல்பாடு தேவை. இந்த முழு விவகாரத்தில் இன்னொரு பெரிய திருப்பமும் உருவாகியுள்ளது. ஈரானின் இராணுவம் இப்போது தனது ஏவுகணைகளை அமெரிக்க தாக்குதல் ஏற்படும் சாத்தியம் மிக அதிகம் உள்ள தளங்களை நோக்கி திருப்பி வைத்துள்ளது. இது நேரடியான செய்தி. மேற்காசியா இப்போது திரும்ப முடியாத ஒரு அழிவு போரை நோக்கி நகர்கிறது. இதே சமயம் இந்தியாவின் 25,000 கோடி முதலீட்டின் மீதும் கரும்படலம் சூழத் தொடங்கியுள்ளது. ஏனெனில் சாபஹார் துறைமுகத்திற்கு அருகில் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் நடந்தாலும் இந்தியாவின் பல ஆண்டுகால கனவு சிதைவதற்கே அது சமம். அதனால்தான் பிரதமர் அலுவலகமும் வெளியுறவு அமைச்சகமும் இடைவிடாமல் கூட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்த போர் முழுமையாக வெடித்துவிட்டால் எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $300 வரை போகும். அது எந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் சிதைக்க போதுமானது. அமெரிக்க கர்னல் டக்ளஸ் மெக்ரெகரின் எச்சரிக்கை இப்போது உண்மையாகிறது போல தெரிகிறது. ட்ரம்ப் மோடிக்கு அழைப்பு செய்யவில்லை என்றால் உலகம் 60 முதல் 80% வரை பொருளாதார மந்த நிலைக்குள் விழும் என்றார். அந்த மோதலின் தாக்கம் ஏவுகணைகள் வரை மட்டும் இல்லாமல் நம் வீட்டு சமையலறை வரை வந்தடையும். ஏனெனில் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளுக்காக இந்த பாதையையே நம்பி இருக்கிறது. இப்போது கேள்வி தெளிவாக இருக்கிறது. உலகின் பெரிய நாடுகள் தங்களது பிடிவாதத்தை விட்டு அமைதியின் பாதையை தேர்வு செய்வார்களா? அல்லது அதிகார அகந்தையில் இந்த போரை ஒரு மகா யுத்தமாக மாற்றுவார்களா? இந்தியா இதுவரை தனது ராஜதந்திரத்தால் கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளது. ஆனால் சாபஹாரின் பாதுகாப்பு தான்
இப்போது நமக்கு மிகப்பெரிய சவால். ஏனெனில் அங்கே நமது பணமும் நமது மரியாதையும் நமது எதிர்கால திட்டங்களும் பணயம் வைக்கப்பட்டுள்ளன. உலகம் 2 அணிகளாக பிளந்து நிற்கும் நேரத்தில் சமநிலையை இன்னும் பேணிக் கொண்டிருக்கும் நாடு இந்தியாதான். இந்த போர் இன்னும் அதிகம் தீவிரமடைந்தால் நமது வருங்கால தலைமுறைகள் இந்த அழிவை சந்திக்க வேண்டாம் என்பதற்காக இந்தியா சர்வதேச அரங்கில் கடினமான மற்றும் வரலாற்று புகழ் பெறும் முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இப்போது அனைவரும் காத்திருக்கிறார்கள். ஈரானின் அடுத்த கட்டம் என்ன? ஈரானின் வெளியுறவு அமைச்சர் வெளிப்படையாக சொன்னார், எந்த தாக்குதலுக்கும் பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர் நிறுத்தத்திற்காக யாசிக்க மாட்டோம். அதாவது இந்த மோதல் இப்போது முழுமையான நேரடி யுத்தமாக மாறிவிட்டது. இதில் யார் வென்றாலும் தோல்வி மனித குலத்திற்கேதான். அதனால்தான் இந்தியா தொடர்ந்து அமைதி, உரையாடல், சமநிலை ஆகியவற்றையே வலியுறுத்துகிறது. 25,000 கோடி திட்டமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உலக அமைதியும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனுடன் இந்திய பெருங்கடலிலும் அசைவுகள் அதிகரித்துள்ளன. கடல் வழிகள் மூடப்பட்டால் இந்திய வர்த்தகம் முழுமையாக முடங்கிவிடும். அதனால்தான் இந்திய கடற்படை தனது கண்காணிப்பையும் எச்சரிக்கையையும் அதிகரித்துள்ளது. எந்த வெளிப்புற தலையீடும் நடக்காமல் காக்க இந்த போர் இரு நாடுகளின் சண்டை இல்லை, முழு ஆசியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய திருப்புமுனை. இந்தியா இதில் தனது முழு வலிமையோடு நிற்கிறது. நீதி வெல்ல வேண்டும், அமைதி வெல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு. வருங்காலத்தில் அமெரிக்கா இன்னொரு தவறு செய்தால் இந்த போர் உலகம் மறக்க முடியாத பாடமாக மாறிவிடும். அதனால்தான் இந்தியாவின் கண்கள் ஒவ்வொரு நொடியும் இந்த செய்திகளின் மீது பதிந்திருக்கின்றன. ஏனெனில் சாபஹார் நமது எதிர்காலம். நாடும் உலகமும் சார்ந்த பெரிய செய்திகளின் பின்னணி உண்மையை கொண்டு வரும் இடம் டிஆர்பி நியூஸ். சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி அப்டேட்டாக இருங்கள்.